நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் கப்பலை மோதி படகை கவிழ்த்து அராஜகம். காயமடைந்த மீனவர்கள் நாகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தர்மன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் நேற்றைய முன்தினம் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், தேவராஜ், கார்த்திகேயன், சதீஷ் ஆகிய 4 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களின் படகின் மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் கடற்படை கப்பலை கொண்டு மோதியுள்ளனர். கப்பல் மோதியதில் தமிழக மீனவர்களின் ஃபைபர் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதனைத் தொடர்ந்து கடலில் காயங்களுடன் வலைகளில் சிக்கி தத்தளித்த மீனவர்களை கப்பலில் ஏற்றி மருத்துவ முதலுதவி செய்யாமல் சுமார் 6 மணி நேரம் இலங்கை கடற்படை அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது தங்கள் எல்லையில்தான் நாங்கள் மீன்பிடித்தோம் என தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படை அதிகாரிகளிடம் கெஞ்சியுள்ளனர். பின்னர் அங்கு வந்த சக தமிழக மீனவர்களிடம் செருதூர் மீனவர்களை ஒப்படைத்த இலங்கை கடற்படை அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து சக மீனவர்களின் உதவியோடு நடுக்கடலில் கவிழ்ந்த தங்களது படகை மீட்ட நாகை மீனவர்கள் காயங்களுடன் கரை திரும்பினர். இலங்கை கடற்படை அதிகாரிகள் கப்பல் கொண்டு மோதியதில் படகில் இருந்த வலை, GPS கருவி, செல்போன், மீன்பிடி தளவாட பொருட்கள் என 6.50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் கடலில் அடித்து சென்றதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பின்னர் செருதூர் மீன் இறங்கு தளம் வந்து சேர்ந்த காயமடைந்த மீனவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்திய எல்லையில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தற்போது இலங்கை கடற்படை அதிகாரிகளும் கப்பலை கொண்டு மோதி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் நாகை மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் 4 பேர் சேர்ந்து நாங்கள் போட் எடுத்து தொழிலுக்காக நாங்கள் போனோம். போய் நாங்கள் போகிற தூரத்துக்கு கோடியரைக்கும் இந்த சைடை வச்சு நாங்கள் விளையாடிக்கிட்டு நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு ஒரு 30 கிலோவுக்கு மீன் தெரிஞ்சு, சரி அதோட நாங்கள் கொஞ்சம் மேலே கொஞ்சம் அந்தாண்ட போகலான்னு சொல்லிட்டு கோடையிலேருந்து ஒரு 5 நாட்டில் தொலைவில் நாங்கள் போயிட்டுருந்தோம். போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே நேவி வந்திருந்தாங்க. எங்களோட சேர்ந்து எங்கள் சகப்பாட்டும் கொஞ்சம் இருந்தாங்க. எல்லாம் ஒன்றா தான் போனோம். அங்கே நேவி அங்கே வரும்போது நாங்கள் பயந்து போய் நாங்கள் திரும்பி நாங்கள் வந்துட்டு இருந்தோம். எங்களை ஸ்லோ பண்ண சொன்னாங்க. நாங்கள் ஸ்லோ பண்ணோம். ஸ்லோ பண்ணி அவங்க ரொம்ப ஸ்லோ பண்ணவே இல்லை. அதே ஸ்பீடில் வந்து இடித்து எங்களை தள்ளிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே தண்ணியில் தத்தளித்து வலையில் மாட்டிக்கிட்டு உயிரை கிளம்புறதுக்கே எங்களுக்கு ரொம்ப மூச்சு திணறு கெட்டு போயிடுச்சு எங்களுக்கு. அதனால அங்கங்கே அடிபட்டு போய் இதாகிட்டோம். ஆனால் அவங்க காப்பாற்றுறதுக்காக லைஃப் ஜாக்கெட் போட்டு எங்களை கூப்பிட்டு மேலே ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு மேலே எங்கே அந்த போவேன்னு சொல்லிட்டாங்க. அதே ஒரே இடத்துல உங்கள் நிலையை உட்கார வச்சுட்டாங்க. அங்கே உட்கார வச்சது நேவி சிங்கள நேவிக்காரங்க எங்களை எங்கேயும் போக சொல்லலை. 1 மணி நேரம் கழித்து எங்கள் மக்கள் பக்கத்தில் இருந்த போட்டு இன்னும் போட்டை காணுமே, போட்டு உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி நேவிக்கிட்ட துணிச்சலாக வந்தாங்க. வந்தப்பட அவங்களை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க திருப்பி அவங்க வந்து தான் வலையெல்லாம் வெட்டி தண்ணியில் தள்ளிட்டு ஒரு 6 லட்ச ரூபா வலை இருக்கும். ஐஸ் பாக்ஸு, பாக்கி டாக்கி, GPS, செல்லு எல்லாம் இதாகிடுச்சு. ஆனால் வலையெல்லாம் வெட்டி தண்ணியில் தள்ளிட்டு போட்டை மட்டும் உள்ளே போகாத அளவுக்கு காப்பாற்றி எங்களை திருப்பி போட்டில் உட்கார வச்சு எங்களை இது பண்ணி விட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது 5 மணி இருக்குது சாயந்தரம் மோதினது. நாங்கள் இது சரி பண்ணி அதில் ஏறி உட்கார வைக்க நைட்டு 8 மணி ஆகிடுச்சு. கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து அந்த உயிர் எல்லாத்துக்குமே அடி. மோதின உடனே போட்டு என்ன ஆனிச்சு? உடனே போட்டு பிறண்டுட்டு வலை ஃபுல்லாக காலில் மாட்டிச்சு. கையில் மாட்டிட்டு எங்கள் மூச்சு திணற கட்டு தான் நாங்கள் வெளில வந்தோம். அப்போ ஃபுல்லாக அடிபட்டோன்னு அதோட தான் அவங்க நாங்கள் தத்தளிச்சு நீந்தரை பார்த்தா அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டு எங்களை பிடிச்சி காப்பாற்றி வச்சாங்க, மேலே தூக்கி வச்சாங்க. இப்போ சதீஷ் இன்னொரு போட்டில் இருக்காப்புல அடிபட்டு இந்த வலை திரும்பின அப்படி நாங்கள் பக்கத்தில் சக போட்டில் இன்னொரு போட்டில் வந்தாங்க சார். என் பேர் சக்திவேல். நாங்கள் முந்தா நாள் காலையில் 11 மணி அளவில் போட் எடுத்துகிட்டு தொழிலுக்கு போயிருந்தோம். போய் கோடியாரெல்லாம் தொழில் பார்த்துட்டு இருந்தோம். நாள் மறுநாள் பொண்ணு தொழில் இல்லை. அதனால் மறுநாள் இன்னும் கொஞ்சம் மேலே போய் போகலான்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்ட்டு 9 அளவுக்கு போனோம். நார்த்து 13 போய் வலை போடுறதுக்கு போனோம். நேவல் வந்துட்டாங்க. நேவல் வரவங்க திரும்பி நாங்கள் போட்டு ஒரு 10 போட்டுக்கிட்டே இருந்தோம். எல்லாம் சாய பக்கம் வந்துருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் பின்னாடி வந்ததுனால எங்களை வந்து ஸ்லோ பண்ண சொன்னாங்க. ஸ்லோ பண்ணால் அவங்க வந்து ஸ்லோ பண்ணாமல் போட்டில் வந்து மோதிட்டாங்க. மோதி போட்டு கவுந்துருச்சு. நாங்கள் போட்டில் மாட்டி
வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தத்தளிச்சுட்டு இருந்ததை பார்த்து அவங்கள லைஃப் ஜாக்கெட் போட்டு நேவலில் எங்களை தூக்கினாங்க. தூக்கி உட்கார வச்சுருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு பிறகு எங்கள் மீனவர் பக்கத்தில் இருந்தாங்க. என்ன போட்டை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்தாங்க. ஒரு 3 போட்டு வந்தாங்க. வந்து கை தூக்கிட்டு வந்து, சார் நாங்கள் எங்கள் மீனவர்களை போட்டை திருப்பி காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போட்டை திருப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு போராடி போட்டு திருப்ப முடியல. போட்டு இருட்டியும் போச்சு. அதுக்கு பிறகு போட்டை திருப்பி எல்லா மீனவர்களும் தண்ணியில் பாய்ச்சி திருப்பி கட்டி போட்டு இழுத்துட்டு வந்தாங்க. சொத்து எல்லாமே போயிடுச்சு. வலை, வாக்கி டாக்கி, செல்லு, இது எல்லாமே ஒரு 6.5 லட்ச ரூபா மதிப்புள்ள சொத்து எல்லாம் தண்ணியில் போயிடுச்சு. போட்டு மட்டும்தான் வந்திருக்கு. ஐஸ் பாக்ஸு எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு சார்.